ஹாய் கைஸ், நான் வினோத். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு ஹேரை வந்து நம்ம எப்படி வரைகிறது, அதாவது நார்மலாக ஒரு பிகினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரெஸ் நான் யூஸ் பண்ணுறேன், அந்த ஹேர் வந்து எந்த ஷேப்பில் போடுறது, அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு ஷார்ப்பாக வரமாட்டேங்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறோம், என்ன செட்டிங்ஸ் வைக்கிறோம், அந்த ஹேரை வந்து எப்படி கரெக்டாக போட்டு அதுக்கான கலர் கரெக்ஷன் நம்ம எப்படி பண்ணுறன்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் இப்போ நம்ம இந்த இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த இமேஜுக்கு ஹேர் போடும்போது ஹேர்ல ஒரு வேக்கம்ல ஹேர் போடும்போது ஸ்டார்டிங்ல ஒரு பிகினருக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேர் வந்து ஒரு சேஃபே வராது அவங்களுக்கு. ஓகேங்களா, அது எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேரை வந்து வளைச்சு போடணும், எந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா போடணும். ஹேர் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து ஒட்டியே வரணும். ஏன்னா அப்பதான் அந்தந்த இடத்துக்கு அந்த ஹேர் வந்து வரும்போது நல்லா இருக்கும் பார்க்க. ஓகேங்களா, இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்த ஹேர்லாம் போட்டதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த லேயர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட அந்த லைட்டிங் எஃபெக்ட் அடிக்குது பாருங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தலையில வந்து லைட்டிங் வந்து அடிக்குது. அப்ப அடிக்கிறப்ப நமக்கு அந்த சேஃப் தெரியும் எங்கெல்லாம் அந்த ஹேர் வருது எங்கெல்லாம் வந்து வரலன்ட்டு. இப்போ ஒரு சில இடத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இடம் ஓகேங்களா, இப்ப இங்க வருது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து நமக்கு வந்து லைட்டிங் வந்து அடிக்குது. ஸோ இப்ப லைட்டிங் அடிக்காத இடம்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இடம். இப்ப இங்க உள்ளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷேடாவா இருக்கு, இது உள்ளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷேடாவா இருக்கு. இப்ப இந்த இடத்துக்குலாம் வந்து நமக்கு ஹேரே வந்து சுத்தமா தெரியல. ஓகேங்களா, இப்ப இந்த இடம்லாம் ஹேரே தெரியாத போது நம்ம என்ன பண்ணணும், அப்ப அந்த இடத்துக்குலாம் வந்து ஹேர் வந்து போடாம இங்க மேல இருக்க இடத்துக்கிட்ட மட்டும் ஹேர் வந்து நல்லா கொஞ்சம் டீட்டெயிலா காமிக்கணும். ஓகேங்களா, இப்ப அதைத்தான் வந்து இந்த இதுல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஹேர் வந்து போடும் போது 2 சைடு எட்ஜஸ் வந்து ஷார்ப்பா கிடைக்குதா அப்படின்றத வந்து முக்கியமா போட்டுக்கணும். ஒரு ஒரு தலையில வந்து மொத்தமா அந்த இடத்த வந்து ஃபுல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹேர் யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டா அந்த ஹேர் வந்து எந்த ஷேப்ல போகுதோ, முக்கியமா ஷேப்பு மறந்துடக்கூடாது. ஒருத்தவங்க வந்து இப்ப ஹேர் வந்து இருக்குன்னா அவங்க வந்து எந்த ஷேப்ல வந்து எடுத்து சீவி இருக்காங்க அப்படின்றத. இப்ப இந்த ஹேர் வந்து கொஞ்சம் நல்லா இப்படி மேல வந்து தூக்கின மாதிரி, கீழே வந்து லாங் ஹேர். ஓகேங்களா, எல்லாத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்ப ஸ்ட்ரைட்டா பண்றதுக்கும் இந்த மாதிரி லாங் ஹேர் எல்லாம் பண்றதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ட்ரிக் இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 சைடு வச்சு ஷார்ப்பும் கிடைக்கணும், பார்க்க எல்லாம் ஒரே லெவலா இருக்கும். ஒண்ணு பெருசு இல்லாம ஒண்ணு சின்னது இல்லாம எல்லாம் பார்க்க ஒரே லெவலா இருக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு வந்து நம்ம ஹேர் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ ஹேருக்கு நம்ம எத்தனை லேயர் போட்டிருக்கோன்னு பாருங்க. நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நெத்திக்கிட்ட இருக்கிற அந்த லூஸ் ஹேரோட முடிக்காக வந்து லேயர் போட்டிருக்கோம். இந்த 2வது லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லேயர்ல தான் ஒர்க் பண்ணிருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம ஒர்க் பண்ண ஹேரு. இது வந்து பாத்தீங்கன்னா லூஸ் ஹேர். ஓகேங்களா, சைட்ல வந்து கொஞ்சம் காத்துல பறந்த மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு லூஸ் ஹேர் கொடுப்போம். அது வந்து இந்த லேயரு. நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண் முடி புருவ முடி இதெல்லாம் வந்து போறதுக்காக இந்த லேயர். ஓகேங்களா, இப்ப இந்த லேயர் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நம்ம ஹேர் போட்டிருக்கும் போது ஒரு ஹேர் போட்டிருக்கணும், ஒரு ஒரு 4-3 ஹேர் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி தள்ளி கொஞ்சம் பெருசா வரும். மீதி அந்த இடையில இருக்கிறதெல்லாம் வந்து சின்ன சின்னதா ஹேர் வரும். ஓகேங்களா, இப்ப நான் இதுதான் வந்து நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்தது. ஒரு ஹேர் நம்ம வந்து போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு ஹேர் நம்ம ஒரு இன்ச்சு இல்ல 1.5 இன்ச்சுக்கு தள்ளி நம்ம ஒரு பெருசா ஒரு ஹேர் போட்டிருக்கோம்னா அந்த மீதி இருக்கிற நடுவில் இருக்க அந்த கேப்பை வந்து நம்ம சின்ன சின்னதா ஹேர் போட்டு ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி போட்டாதான் அந்த ஹேர் வந்து பார்க்க கரெக்டா வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லேயரை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு இப்ப இந்த லேயர்ல நான் ஒரு டூல்கிட் லேயர் போட்டுக்கிறேன். டூல்கிட் லேயர் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு என்ன ப்ரஷ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா, அதை மறக்காம சொல்றேன். உங்களோட போட்டோஷாப் CS6ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோடையும் சாஃப்ட்வேர்லயும் இந்த 35 நம்பர் ப்ரஷ் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 35ன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணாதான் நல்லா வருமா அப்படின்லாம் கிடையாது. நீங்க இதுல ஒரு 35 இருக்கட்டும், இந்த 28, 15, 20, 45 இந்த எந்த ப்ரெஷ்ஷா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம். பாக்க எல்லாத்துலயும் நம்ம கொடுக்குற ப்ரெஷரை பொறுத்தா இருக்கு.
ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷை எடுத்துட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்கறது வந்து ப்ரோ நீங்க போட்டீங்கன்னா, அதாவது ஹேர் வந்து நீங்க போடும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தா உங்களுக்கு கிடைக்குது. எனக்கு வந்து அந்த ஃபீலே வரல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் போடும்போது அப்படியே குச்சி குச்சா போகுது, ஒரு ஷேப்பே இருக்க மாட்டேது அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க, சரிங்களா? நம்ம வந்து அந்த ப்ரெஷரை எந்த அளவுக்கு நம்ம அழுத்தி, அந்த ப்ரெஷரோட எந்த அளவுக்கு அழுத்தி நம்ம வந்து ஹேர் போடுறோம் அப்படின்றது இதுலதான் பார்க்கணும் முக்கியமா. நம்ம ரொம்ப ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப ப்ரெஷர் லைட்டாவும் கொடுக்கக்கூடாது. ஒரு மீடியமான இதுல வச்சுதான் நம்ம அந்த ஹேரை ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வரணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷை எடுத்துட்டு இந்த ப்ரெஷ்ஷுக்கான செட்டிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா பாத்துக்கங்க. இந்த ப்ரெஷ்ஷுக்கான செட்டிங்ஸ் 3 செட்டிங்ஸ் தான். சேஃப் டைனாமிக், இந்த டிரான்ஸ்பர், ஸ்மூத்திங். ஓகேங்களா? இந்த டிரான்ஸ்பர்ல வந்து பாத்தீங்கன்னா சேஃப் டைனாமிக்ல வந்து இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா பென் ப்ரெஷர் வச்சுக்கிறேன், கீழேயும் வந்து பாத்தீங்கன்னா பென் ப்ரெஷர் வச்சுக்கிறேன். இது செட்டிங்ஸ். ரெண்டாவது செட்டிங்ஸ் வந்து டிரான்ஸ்பர்ல போயிட்டு மேலேயும் பென் ப்ரெஷர் இருக்கும், கீழே வந்து பென் ப்ரெஷர் ஆஃப்ல இருந்ததுன்னா அதையும் வந்து ஆன்ல வச்சுக்கோங்க. லாஸ்டா உங்களுக்கு ஸ்மூத்திங் வேணும்னா ஸ்மூத்திங் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 ஸ்டெப் தான் பண்ணேன். இந்த 3 ஸ்டெப் தான் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல வந்து உங்களுக்கு நார்மலா இப்போ எல்லாரோட வேக்கம் டேப்லெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மாடலு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீ செட் பண்ணிக்கிறது தான். உங்களோட பெண்ணோட ஸ்மூத் இருக்கு பாத்தீங்களா, உங்களோட பெண்ணோட ஸ்மூத்தை தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்து அழுத்துறோன்றது. இப்ப இங்க வந்து நம்ம நார்மலா போடுறோம் பாத்தீங்களா, நம்ம எந்த அளவுக்கு டார்க்கா அழுத்துறோமோ அந்த அளவுக்கு இங்க அமௌண்ட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா கொடுத்தோம்னா ஃபுல்லா ஏறுது, சும்மா லைட்டா கொடுத்தோம்னா லைட்டா மட்டும் தெரியுது. இதுதான் வந்து நம்மளோட ப்ரெஷரே. அதாவது நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு அழுத்தி ப்ரெஸ் பண்றோன்றத இதை வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் நீங்க வந்து இப்ப நான் ஒரு ஹேர் போடும் போது ப்ரெஷ்ஷை ஓரளவுக்கு சைஸ் வச்சுக்கிட்டு, இப்ப நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர் பாக்ஸ் வச்சு இப்ப நான் வந்து வேக்கம்ல ஒரு அழுத்து இப்படி அழுத்துறேன்னா இதை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரொம்ப ப்ரெஷர் அதிகமா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ரொம்ப ப்ரெஷர் வந்து அதிகமா கொடுத்துருக்கேன், அதனாலதான் எனக்கு இந்த அளவுக்கு பட்டையா விழுது. இப்ப அப்படியே ஸ்மூத்தா கொடுக்குறேன். ஸோ இப்ப ரெண்டுத்துக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 சைடு எட்ஜஸ் எப்படி இருக்கு, இது எட்ஜஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷரை புரிஞ்சுக்கிட்டு ஹேர் போடுறதுன்றதுதான் இருக்கு. இப்ப ஒரு ஹேர் வந்து நம்ம ஸ்டார்டிங் இன்னொரு விஷயம் என்னன்னா எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும் அப்படின்றது ஒரு இது இருக்கு. இப்ப சில ஹேர் வந்து கீழே ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கீழே இருந்து ஆரம்பிக்கும் போதும் கரெக்டா போகணும். இந்த ஹெச்எஸும் இந்த எட்ஜஸும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும். ஸோ அது முடியறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஷார்ப்பா, அதாவது போய் முடியறப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ஸ்மூத்தா இதையும் ரொம்ப ஸ்மூத்தா போய் முடியணும் உங்களுக்கு. ஸோ அப்பதான் அந்த ஹேர் பார்க்க நல்லா நேச்சுரலா பார்க்க நல்லா சூப்பரா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப அப்படியே குச்சாட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த அளவுக்குலாம் நீங்க போட்டீங்கன்னா ட்ரெஸ்ஸை வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். ரொம்ப அப்படி குச்சா போடாம அழகா அப்படியே இந்த மாதிரி போட்டுக்கிட்டு போகணும். ஸோ அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் வந்து அந்த ஹேர் எந்தெந்த ஷேப்ல போகுதுன்றதை அடிக்கடி பார்த்துக்குங்க. இப்ப நான் வந்து இப்ப இப்படியே கூட ஹேர் போட்டுடலாம், ஆனா நீங்க இந்த லேயரை வந்து பாத்தீங்கன்னா கூட கொஞ்சம் ஆஃப் பண்ணி கூட பண்ணிக்கோங்க. எனக்கு உங்களுக்கு அது எந்த ஷேப்ல தெரியறதுக்காக நான் சொல்றேன். இப்ப இந்த லேயர்ல வந்து நான் ஒரு ஹேர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹேர் போடும் போது நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரிதான் இப்ப நான் கீழே இருந்து இங்க ஸ்டார்ட் பண்றேன். இந்த பழைய லேயர்ல நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப இந்த லேயர்ல நீங்க பாத்துருப்பீங்க. ஓகேங்களா? இப்ப இந்த லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க ஒரு இது போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோடு போட்டிருக்கோம், இங்க ஒரு கோடு போட்டிருக்கோம், இங்க ஒரு பெரிய கோடு போட்டிருக்கோம். ஸோ இந்த 4 கோடையும் போட்டு இதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஹேர் வருது. ஸோ இது எதுக்காக போறேன்னு சொல்லினா அந்த மாதிரி ஹேர் போட்டு முடிச்சுட்டு ஜூம் கம்மி பண்ணி பாக்குறப்போ உங்களுக்கு அந்த இடம் ஹேரோட ஷேப் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்ப அதே மாதிரிதான் இப்ப இந்த இடத்துக்கிட்ட வந்து நான் ஹேர் போடும் போதும் இந்த லேயர்ல வந்து இப்ப வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் வந்து நான் இப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹேர் இப்படி போடுறேன்னு வச்சுக்கலாம், போட்டுட்டு 2வது ஹேரையும் இப்படி போடுறேன்னா 3வது ஹேரை இங்க போடுறேன். அப்ப இங்க நடுவில் இருக்கிற கேப்பை நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்படியே நெருக்கி நெருக்கி ஹேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வரணும். இந்த மாதிரி நெருக்கி நெருக்கி போட்டுட்டு வரணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி நெருக்கி நெருக்கி ஹேர் போட்டு வர்றது வந்து வந்துடாது. இது நீங்க தனியா வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லெவல் கரெக்டா இருக்கும், இங்கேயும் கரெக்டா இருக்கும். நம்ம நடுவுல மட்டும்தான் போட்டிருப்போமே. ஓகேங்களா? நடுவுல மட்டும்தான் நம்ம அந்த ஒரு இதே போட்டிருக்கோம். ஸோ இதுதான் அந்த ஹேருக்கான ஒரு மெத்தடு.
இதை வச்சுதான் நீங்க எல்லா ஏரையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு லூஸ் ஏரா இருந்தாலும் அதை வந்து வளைக்கிற மாதிரி இருக்கும்போது கரெக்டா வளைக்கணும். ஒரு ஹேர் இப்ப நீங்க போடுறீங்களா, அது 2 சைடு நமக்கு மிஸ்டேக் வந்துருச்சு, அதை டெலிட் பண்ணிடணும். நமக்கு எந்த தடவை கரெக்டா எந்த ஷேப்போ நமக்கு கரெக்டா வருதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இப்ப இதுல இதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சைடு இருக்கு பாருங்களேன். இப்ப இந்த மாதிரி லூஸ் ஏர் கீழே இறங்குற சைடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை 3ஆ பிரிச்சுக்க வேண்டியதுதான். இந்த இதுல நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா 3ஆ நம்ம பிரிச்சுக்கணும். இப்ப இந்த ஹேர் இங்க வருதுன்னா நமக்கு இங்க ஒரு ஹைலைட் தெரியுது, இங்க ஒரு ஹைலைட் தெரியுது, லைட்டா இந்த இடம் கொஞ்சம் தெரியுது. அப்ப மீதி இருக்கிற நம்ம இடம்லாம் நமக்கு என்ன ஆகுது, பிளாக்கா இருக்கு. ஸோ அப்ப இந்த விஷயத்த நான் எதுக்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹைலைட்டா இருக்கிற இடத்துல ஒரு ஹேரை நம்ம இப்படி இப்படி போடுறோம். அப்ப இது உள்ள இருக்கிற இடத்த வந்து நம்ம என்ன பண்றோம், அப்படியே ஒட்டி ஒட்டி போட்டுட்டு வரோம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு ஹேர் போடுறோம்னா இது உள்ள இருக்கிற இடத்த நம்ம என்ன பண்றோம், இப்படி ஒட்டி ஒட்டி ஹேர் போட்டு வரோம். இப்போ ஜூம் கம்மி பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு அவுட் புட் பார்க்க நல்லா இருக்கும். இதே மாதிரிதான் நம்ம இதுலயும் பண்ணிருக்கோம். உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த இதுல வந்து அதே மாதிரிதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி ஒட்டி ஹேர் போட்டிருப்போம், இந்த இடத்துல கொஞ்சம் போட்டிருப்போம், அப்புறம் இங்க கொஞ்சம் போட்டிருப்போம். ஸோ இதே மாதிரிதான் எல்லா மெத்தடுக்கும் நம்ம யூஸ் பண்ற மெத்தட் தான். ஓகேங்களா, யூஸ் பண்றத நான் பண்ணிட்டு இருக்கிறத உங்களுக்கு அப்படியே வந்து சொல்லித்தரேன். இப்ப இதுல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஹேர் நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடம் போடுறேன். இப்ப இங்க ஒரு ஹேர் போட்டேன். இங்க இருந்து நான் ஆரம்பிக்கும் போது கீழே இருந்து நான் ஆரம்பிக்க கூடாது. ஸோ கீழே இருந்து நான் ஆரம்பிக்கும் போது என்ன அது நல்லா இருக்காது, பார்க்க ஒரு விக்கு வச்ச ஒரு ஃபீல் மாதிரி கிடைக்கும். அதுக்காக நம்ம எப்பயுமே ஆரம்பிக்கிறது எல்லா முடியிலையும் ஹைலைட் அடிக்கும் போது எப்பயுமே நடுவுல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஷேடா காமிக்கும். இப்படி போறோம்னு வச்சுக்கீங்களேன். இப்ப இங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி தாங்க. இப்ப ஹேரோட அந்த டீட்டெயிலை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப எந்த ஷேப்ல ஹேரை வளைக்கணும், எந்த ஷேப்ல வளைக்க கூடாது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா தெரியணும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ காமிக்கிறேன். இப்ப இங்க இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், ஒரு ஒரு எம்டியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உருவத்தை வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்ப இங்க இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர்ல வந்து ஸோ இதுதான் விஷயம். நம்ம ஹேர் போடும் போது நம்ம எங்க இருந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறோம். இப்ப இந்த மாதிரி சைடா இருக்கிற பேஸ்க்கு வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது இப்ப இங்க இருந்து ஒரு ஹேர் நம்ம ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கலாம். இப்படி வருது ஒரு ஹேரு. அப்ப இது வரும்போது இப்ப இந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன எல்லா ஹேரையும் என்ன பண்றேன், கீழே இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா, இந்த ஹேரை வந்து நான் கீழே இருந்து ஆரம்பிக்கிறேன். அதுவே இங்க சைட்ல வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருந்து இப்படி ஆரம்பிப்போம். ஓகேங்களா, இது எதுக்காக சொல்றேன்னா நம்ம ஆரம்பிக்கிற இடமும் கரெக்டா இருக்கணும் பார்க்க. இப்ப நான் இதுவே வந்து இங்க இருந்து நான் இப்படி இப்படி ஆரம்பிச்சேன்னா இந்த இடம் எனக்கு பார்க்க ஒரு நல்லாவே தெரியாது பார்க்க. நான் எதுக்காக இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கடைசியா அந்த லூஸ் ஹேர் போடுறதுல வந்து மறைஞ்சிரும். நமக்கு முடிகிற இடம் சாஃப்டா முடியும் போது அந்த இடம் பார்க்க நேச்சுரலா தெரியணும். ஸோ இதுக்காக தான் இப்ப நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கலாம். இங்க இருந்து நான் ஒரு ஹேர் ஆரம்பிக்கிறேன்னா அப்ப அது கூடயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுமா ஹேர் வந்து நான் அப்படி ஒட்டி போட்டுட்டு வரேன். ஓகேங்களா, இப்ப இதுவே நான் இங்க இருந்து ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஹேர் நான் போறேன்னு வச்சுங்களேன். அதோட ஆப்போசிட் வந்து எனக்கு இங்க இருக்கணும், இங்க இருக்கக்கூடாது. அங்க இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது சொல்றேன்னா இதுக்கான ஆப்போசிட் எனக்கு இங்க இருக்கணும். அதை எதுக்காக அப்படி சொல்றேன்னா அது முடிகிற ஹேரை நான் சொல்றேன். ஓகேங்களா, இப்போ ஒரு தளபதி இமேஜ்லாம் நம்ம பண்றோம்னா அதோட சைடு பொசிஷனுக்குலாம் வந்து நம்ம கொடுக்கும்போது ஒரு எல்லோ கலரு, அதாவது ஒரு கிரீன் கலர்ல அப்படியே பச்சை கலர்ல வரும். அப்ப அதை நான் கொடுக்கும்போது அதோட இதை நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும். ஹேரை நான் போடும்போது அப்படியே நெருக்கி நெருக்கி போட்டுக்கிட்டே வரும்போது அதோட லாஸ்ட் சின்னதா ஒரு ஹேர் எட்ஜ் முடியறப்ப இங்க வந்து போய் முடியும் இப்படி. ஓகேங்களா, மறுபடியும் நான் அதுல இருந்து ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஆரம்பிச்சிருப்பேன். இப்படி போய் முடியும். மறுபடியும் இங்க இருந்து ஆரம்பிக்கும் போதும்
இப்படிதான் முடியும். ஸோ இது எதுக்காக சொல்றோம்னா, இப்ப நம்ம இந்த ஹேரை வந்து ஒரு கையை விட்டு சீவும் போது நமக்கு அந்த கையை விட்ட இடம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இடம் சேஃபா தெரியும், ஒரு 4 சேஃபா. அந்த சேஃபை கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஹேரோட ட்ரிக் தான் இது. இதை நீங்க மொத்தமா எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு மொத்தமா அந்த இடத்த வந்து நம்ம சிவி அப்படியே இது பண்ண மாதிரியே இருக்கும். அதனால அந்த இடம் போய் கீழே இறங்குறது வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க கிரேட் பண்றப்ப அந்த ஹேர் வந்து உண்மையாவே ரொம்ப நேச்சுரலா தெரியும் பார்க்க உங்களுக்கு. ஸோ இதுக்கு மேல அந்த இருக்கிற இடத்த வந்து நீங்க வந்து லூஸ் ஹேர்ல வந்து கரெக்ஷன் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரிதான் இப்ப இதுக்கும். ஸோ அதே மாதிரிதான் இப்ப இதுக்கும். இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற ப்ரஷ் நல்லா பாத்துக்குங்க. நம்ம வேக்கம்ல ஹேர் போடுறதுக்கான யூஸ் பண்ற ப்ரஷ் வந்து பாத்தீங்கன்னா 35 நம்பர் ப்ரஷ் தான். அதை தவிர நம்ம வேற எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணல. வேற யூஸ் பண்ணோம்னாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ப்ரஷ்ல வந்து செட்டிங்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா சேஃப் டைனாமிக், டிரான்ஸ்பர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்திங், இது 3 தான் நம்ம ஆன் பண்ணி அதுல 2 ஆப்ஷன் டிரான்ஸ்பரும் ஸ்மூத்திங்கும் வந்து பாத்தீங்கன்னா இது டிரான்ஸ்பரையும் சேஃப் டைனாமிக் இது ரெண்டுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா 10 ப்ரெஷரை மட்டும் நம்ம ஆன் பண்ணிக்க போறோம். மற்ற எந்த செட்டிங்ஸுமே கிடையாது. இதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ இதுதான் இந்த ஹேருக்கான ஒரு மெத்தட். ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஹேர் வந்து நான் ஃபுல்லா வந்து இந்த ஹேர் போட்டிருக்கேன். இந்த ஹேரை வந்து நான் என்ன பண்றேன், அப்படியே கொஞ்சம் கலர் மாத்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் நம்ம இந்த கலர்ல தான் ஃபர்ஸ்ட் ஹேர் போடும் ஒரு ஃபேஸுக்கு. எதுக்காக நான் இந்த ஊதா கலர்ல ஹேர் போடுறோம்னா, இந்த மாதிரி ஊதா கலர்ல ஹேர் போடுறப்போ உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் டீட்டெயிலா என்ன நம்ம கவனம் விட்டுட்டோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நம்ம வந்து ஊதா கலர்ல ஹேர் போடுறது. ஸோ இந்த மாதிரி ஹேர் போட்டுட்டு ஆயில் பெயிண்டிங்னா ஒரு மாதிரி நம்ம கலர் ஏற்றுவோம். இந்த மாதிரி நார்மலா நேச்சுரலா சிங்கிள் கலர்ல ஒரு 4-5 பெயிண்டிங் இப்போ நம்ம ஒர்க் பண்றோம்னா, இப்போ ரீசெண்டா நம்ம பண்ற ஹீரோயின் போட்டோம்லாம் கொஞ்சம் சிங்கிள் கலரே கொடுப்போம். ஓகேங்களா? அப்ப சிங்கிள் கலர்ல வரும்போது நம்ம பண்ற ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த லேயர்ல தான் நம்ம ஹேர் போட்டிருக்கோம்னா இதுக்கான செட்டிங்ஸ் வந்து அப்படியே சேச்சுரேஷன்ல போயிட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த சேச்சுரேஷனை லைட்டா குறைக்கணும். அமௌண்ட் ஒரு 80 இந்த ரேஞ்சுக்கு வர வரைக்கும் சேச்சுரேஷனை குறைக்கணும். கொஞ்சம் லைட்டா இங்க ஹை வந்து குறைக்கும் போது ஹைலைட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு குறைச்சிட்டு இந்த சேச்சுரேஷன் நம்ம கொஞ்சம் லைட்டா ஒரு 70 75 இந்த ரேஞ்சில் நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே சிங்கிள் கலரா வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லா ஒர்க்குக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பண்ற ஒரு லேடிஸ் போட்ட ஒரு 4-5 ஒர்க் கிட்ட பண்ணிருப்போம். ஸோ அதுக்கெல்லாம் சிங்கிளா நம்ம ஹேர் கொடுக்கணும்னா இந்த ஹேர் தான் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹேரை கொடுத்துட்டு கடைசி இந்த ஹேரோட ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுப்போம். ஒரு 50 60 இந்த ரேஞ்சில் இருக்க மாதிரி கம்மி பண்ணி வச்சுப்போம். ஏன்னா ரொம்ப அதிகமா காமிச்சா பார்க்க ஹேர் மட்டும் தான் அதிகம் தெரியுற மாதிரி தெரியும். அதுக்காக லைட்டா மட்டும் ஹேர் தெரியறதுக்காக அந்த அளவுக்கு நம்ம அமௌண்ட் வந்து கம்மி பண்ணிப்போம். ஸோ ஹேருக்கான ஒரு செட்டிங்ஸா இருக்கட்டும், ஹேருக்கான ஒரு கலர் கரெக்ஷனா இருக்கட்டும், இதுதான். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்க பாத்தீங்களா, இதுதான் ஒரு ஹேருக்கான ஒரு கலர் கரெக்ஷன். செட்டிங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இதே தான். நீங்க எங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்க ஒரு ஹேர் போடும்போது எப்படி ஸ்டார்ட் பண்றோன்றதும் உங்களுக்கு தெரியணும். இப்ப நம்ம ஒரு ஹேர் போட போகுதுன்னா கீழே இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா இப்படியும், மேல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா அப்படின்றத அந்த இது வந்து நமக்கு முதல்ல நல்லா தெரியணும். அப்பதான் பார்க்க உங்களுக்கு அதுவும் பார்க்க கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இதுலயும் அந்த ஹேரோட கலர் கரெக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கலர்ஃபுல்லா ஒரு ஆயில் ஒர்க்லாம் நீங்க மஞ்சள் கலர் பச்சை கலரும் வச்சு பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் இதே மாதிரி செலக்ட் பண்ணி கலர் வந்து நம்ம அங்கேயும் கொடுத்துக்க போறோம். அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் கலர் கரெக்ஷன் பண்ணும்போது நம்ம அந்த வீடியோல சொல்லிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் ஹேர் போடும்போது ஹேருக்கு என்ன ப்ரஷ் யூஸ் பண்றோன்றதை மட்டும் நம்ம கரெக்டா சொல்லியிருந்தோம். 35 நம்பர் ப்ரஷ் தான். இந்த ப்ரஷ்ல இந்த செட்டிங்ஸ். ஓகேங்களா? இந்த செட்டிங்ஸை வச்சுதான் நம்ம ஒர்க்கே பண்றோம். நீங்களும் இந்த வீடியோ வந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணும்போது இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வச்சு பாருங்க. இந்த வீடியோல நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது அதுக்கான செட்டிங்ஸ் நம்ம என்ன பண்றதையும் கரெக்டா நீங்க அதுவே பார்த்து அதே மாதிரியே நீங்க உங்க வேக்கம் டேப்ல பண்ணுங்க. என்ன ஒண்ணு நமக்கு ப்ரெஷர் தான் முக்கியம். நான் ஸ்மச்சிங் வீடியோல சொன்னோம் பாத்தீங்களா, ஐபாட் ஸ்மச் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு ஸ்மச் பண்றோமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் முக்கியம்ட்டு. அதோட முக்கியம் இந்த ஹேருக்கு. ஓகேங்களா? ஹேருக்கு தான் நமக்கு ப்ரெஷர் நம்ம எவ்வளவு கொடுக்குறோன்றத தெரியறதே இந்த ஹேரால தான். நம்ம எந்த அளவுக்கு அழுத்தி ஹேர் போட்டாலும்
எந்த அளவுக்கு அழுத்தாம லைட்டா போட்டாலும் கரெக்டா ஒரு ஷேப் மாறாம ஒரு ஹேர் நம்ம எந்த ஷேப்ல போடுறோமோ அதே ஷேப்ல எல்லா ஹேரும் கரெக்டா வரணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் கலர் கரெக்ஷன் வரும். ஏன்னா இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ஸ்டார்டிங் கலர் கரெக்ஷனோட ஃபைனல் கலர் கரெக்ஷன் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஏன்னா அதுலதான் நம்ம ஒரு அவுட்ஃபிட்டே கொடுக்க போறோம் வெளியே. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வரும். ஸோ இதுல சொன்ன மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹேரை வந்து நம்ம போடும்போது எந்த அளவுக்கு ஷார்ப்பா ரெண்டு சைடு எட்ஜஸோட ஒரு ரெண்டு சைடு எட்ஜஸ் வந்து ஸ்மூத்தா அந்த ஷார்ப் ஒர்க் வந்து முடியணும். செட்டிங்ஸ் கரெக்டா வைக்கணும். முக்கியமா நம்ம ப்ரெஷரை எந்த அளவுக்கு கொடுத்து ஹேர் போடுறது தான் இருக்கு. ஒரு ஹேர் நம்ம போடுறோம்னா அதே மாதிரி எல்லா ஹேரும் கரெக்டா வரணும், கரெக்டா லைன்ல வரணும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இந்த வீடியோல பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்ல வந்து எப்படி கலர் கரெக்ஷன் பண்றதுன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.